ஹாய், பர்ஃபெக்டாக மட்டன் பிரியாணி அதுவும் சட்டியில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் அடி பிடிக்காது, குலையாது, அந்த மாதிரி எந்த ஃபால்ட்டுமே வராது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் 1 kg அளவுக்குள்ள சட்டி எடுத்திருக்கேன். அதில் வந்து நெய், அதுக்கப்புறம் நெய் நல்லா காஞ்சோன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மசாலா மட்டும்தான், வேறு எதுவுமே போடல. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கணும். அப்புறம் 4 பச்சை மிளகா, இது வந்து நல்லா வதங்கணும். இதெல்லாம் வதங்குற கேப்பில் நான் தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கறியை வேக வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும், சீக்கிரமாக கெட்டும் போகாது. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நல்லா வதக்கிங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி நான் 2மே சேர்த்து தான் போட்டிருக்கேன். போட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்குவோம். நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூளும் காரத்துக்கு சாதா மிளகாய்த்தூளும் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம காரத்துக்கு வந்து நம்ம நார்மல் வீட்டு மிளகாய்த்தூள், வெறும் தனி மிளகாய்த்தூள் தனியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து நம்ம தயிரும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கணுன்னா நம்ம தக்காளி, புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லா வதங்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் கறி எலும்போடு தான் நான் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதுதான் நான் இன்றைக்கி வந்து 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அப்போனா வந்து நீங்கள் சட்டியில் செய்யும் போது 2 கப் எடுத்துக்கணும். பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து நீங்கள் குக்கரில் செஞ்சுன்னா 1.5 கப் போதும். ஆனால் நீங்கள் இதுவே வந்து சட்டியில் செய்யும் போது 2 கப் நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ தான் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றணும், நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நீங்கள் பாஸ்மதி ரைஸை போட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுட்டு அந்த கொஞ்சம் லைட்டாக மூடி போட்டு நீங்கள் மூடிக்கோங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா அரிசியும் தண்ணியும் சேர்ந்து வரும்போது லாஸ்ட்டில் நெய், கொத்தமல்லி தழை, அப்புறம் லெமன்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் தம்மில் சின்ன அடுப்பில் தோசைக்கல் வச்சு நீங்கள் தம்மில் போட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் சூப்பரான மட்டன் பிரியாணி இந்த மாதிரி நல்லா குச்சியாக விரைச்சி நிற்கும். கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப்புக்கு 2 கப்பு, நீங்கள் குக்கரில் செஞ்சால் 1 கப்புக்கு 1.5 கப் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சட்டியில் செய்யும் போது 1 கப்புக்கு வந்து 2 கப்பு கரெக்டாக அளவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டன் பிரியாணி செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.